இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே ரிஷப ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எத்தகைய பலனை வழங்கும் என்பதை பற்றி மேலெழுந்த வாரியாக ஓரளவு பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு ராசியை பற்றியும் ரொம்ப டீப்பாக பேசணும்னாக்கா 3 மணி நேரம் எடுத்துக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ராசிக்கு 2 நாள் என்று எடுத்துக்கொண்டிருப்பதால் 20 நிமிடத்திற்குள்ளாக ஒவ்வொரு ராசிக்கான பலனையும் நான் சொல்லி முடித்தாக வேண்டும். ரிஷப ராசிக்கு சனி யோகாதிபதி, சுபகிரகம். சுக்கிரனின் வீடுகளிலே ராசியாகவோ லக்னமாகவோ இருந்து பிறந்தவர்களுக்கு சனி யோகத்தை கொடுக்கும். பூரண சுபராக சனி வருகிறார் ரிஷபராசிக்கு. 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி. 9ஆம் வீடு என்னும் திரிகோணஸ்தானத்திற்கும் 10ஆம் வீடு என்னும் கேந்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதால் முழுமையான நற்பலனை அளிக்கக்கூடியவர் சனி பகவான். ரிஷபராசிக்கும் துலாராசிக்கும் தான் சனி அதிக நன்மை செய்யும். ஏன்னா அது ரெண்டும் சுக்கிரனுடைய வீடுகள். ரிஷபம், துலாம் இவை இரண்டில் ஏதேனும் ஒன்று ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ இருந்தால் அவர்கள் சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்மை செய்யும் கிரகமாக, யோகாதிபதியாக, பூரண சுபராக விளங்குகின்ற சனி பகவான் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறப் போகிறது. ரிஷபராசிக்கு 6ஆம் இடமான துலா ராசிக்குள் சனி வருகிறது. இதுகாரும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருந்துவிட்டு இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வருகிறது. 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருக்கலாம், ஆனால் அது சனிக்கு உச்ச வீடு என்பதால் அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கு அதிக நன்மை செய்யும் என்றால் ரிஷபத்திற்கும் துளாராசிக்கும் தான். இந்த 2 ராசிகளிலே பிறப்பவர்கள் எப்பொழுதுமே சனியால் நன்மை அடைவர்கள். சனியால் மிகப்பெரிய நன்மை அடைபவர்களான ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த தீமையும் செய்யாது. பாக்யஸ்தானாதிபதி 9 குடையவன், ஜீவனஸ்தானாதிபதி 10 குடையவன். இந்த 2 வீடுகளுக்கும் அதிபதியான 9, 10 மகரம், கும்பம் ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் இந்த டிசம்பர் 21ஆம் தேதி அன்று துளாராசிக்குள் பிரவேசித்து காலை 7:51 சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. 7:51 AM டிசம்பர் 21. அது முதல் 2014 டிசம்பர் 18 வரையிலே துளாராசியிலேயே இருக்கிறது. இடையில ஒரு 160 நாள் கன்னி ராசிக்குள்ள போயிட்டு திரும்பி வந்துருது. 3 வருஷத்துல 160 நாளை கட் பண்ணிடுங்க, மிச்சம் இருக்கிற நாள்லாம் அங்கதான் இருக்கு. இந்த துளாராசியிலே சனி சஞ்சரிக்கும் காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். பதவி உயர்வு, உத்தியோகத்திலே மேன்மை, தொழில் வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி, சொந்த வீடு, வாகனம் போன்றவை அமைவது, மிகப்பெரிய செல்வம் சம்பாதிப்பது, திருமணம் நடைபெறுவது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும், புத்திரபாக்கியம் ஏற்படுவது உட்பட அனைத்து நல்ல விஷயங்களும் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு காலம் எது ரிஷபராசிக்கு என்றால் சனி உச்சம் பெறுகின்ற இந்த 3 வருட காலம்தான். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். இதை பொற்காலம் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகைப்படுத்தல் ஆகாது. உண்மையிலேயே இது பொற்காலம்தான் என்பதை நீங்களே உணர்வீர்கள். இந்த 3 வருட காலத்திற்குள் இடையிலே குரு ராசிக்குள் வருகிறது. 2012 மே மாதம் 16ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி ராசிக்குள் வருகிறது. ஜென்ம குரு சற்று நன்மை செய்யாதுதான், இருந்தாலும் அதன் பார்வை 5, 7, 9 பார்க்க போகிறது. அதன் பிறகு அடுத்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்று ராகு கேது பெயர்ச்சியாகி ராகு 6ஆம் இடத்தில் வந்து சனியோடு சேருகிறது. கேது உங்கள் ராசியிலிருந்து நகர்ந்து 12ஆம் இடம் சென்று விடுகிறது. அதன் பிறகு அடுத்து வருகின்ற குரு பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு செல்வது 2013. 2014 குரு கடகத்தில் வந்து உச்சம் பெறுவது. இந்த எல்லா காலகட்டங்களிலும் சனி உச்சமாக இருக்கிறது, 6ஆம் இடத்திலே இருக்கிறது, அற்புதமான நிலையிலே இருக்கிறது. கோச்சாரத்திலே சனி வந்தால் நன்மை செய்யக்கூடிய இடங்கள் 12 வீடுகளிலே எங்கெல்லாம் நன்மை செய்யும் என்று பார்த்தால் 3, 6, 11 இந்த 3 இடங்களில் தான் அதிக நன்மை செய்யுமா. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறது, ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறது, தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக நன்மையைத்தான் செய்யும், தீமையே செய்யாது. அதிலும் ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் வருவது சற்று அதிகப்படியான நன்மையை செய்யும்.
இந்த காலகட்டத்திலே இந்த 2011 டிசம்பரிலிருந்து 14 டிசம்பர் வரையிலான இந்த 3 வருட காலத்திலே இடையிலே நடைபெறவிருக்கின்ற குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, மற்ற கிரகங்களின் பெயர்ச்சிகள் இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக, பொற்காலமாக திகழும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தொழிலிலே மகோன்னதமான ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியே சனி தான். அந்த சனி உச்சம் பெறுகிறது. மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் தான் தொழில் ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வருவார். மற்ற ராசிகளுக்கு அவர் தொழில் ஸ்தானாதிபதியாக வரமாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, சனி 10ஆம் வீட்டில் இருந்தாலோ அல்லது 10ஆம் வீட்டவனோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ அல்லது 10 குடையவனாக இருந்தாலோ அவர்களெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி கிடையாது, அது தவறான கருத்து. சனி ராகு சேர்க்கை ஏற்பட போகிறது. அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதாவது நான் சொல்றது 2013-14 முற்பகுதி வரையிலே அந்த கிரக நிலவரம் இருக்கிறது. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். கிரானைட் ஸ்டோன்ஸ், ப்ளூ மெட்டல், ஜல்லி, இதிலெல்லாம் இந்த தொழில்களிலே ரொம்ப ஓகோன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா சனி ராகு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சனி அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யும் கிரகமாக இருந்தால் இத்தகைய துறைகளிலே ஒருவரை கொண்டு போய் சேர்க்கும். பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படுகின்ற அனைத்து பொருள்களுக்கும் அதுதான் அதிபதி. எனிதிங் தட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் தி எர்த். மைனிங்னு சொல்றோம் இல்லையா, கனிம சுரங்கம். அந்த சுரங்க தொழில் செய்து குவாரியிங் அல்லது மைனிங் பண்ணி அது மூலமாக பொருட்களை எடுப்பது, வெட்டி எடுப்பது, தோண்டி எடுப்பது, அல்லது பெட்ரோலியம் சம்பந்தமான துறையிலே இருப்பது, இதெல்லாம் சனி ராகு காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தால் ஏற்படக்கூடியவை. அற்புதமான தொழில் வளர்ச்சியை இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு கொடுக்கும். நினைத்து பார்க்க முடியாத விதமாக ஒரு சிலருக்கு தாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் தொழிலை விட வேறு மிக அற்புதமான தொழிலுக்கு மாற்றம் அடைந்து அந்த தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து தௌசண்ட்ஸில் சம்பாதிக்கிறவங்கலாம் லேக்ஸில் சம்பாதிப்பாங்க, லேக்ஸில் சம்பாதிக்கிறவங்கலாம் குரோர்ஸுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபினாமினல் growth, உங்களுடைய கிராஃப் அப்படியே அப்போர்டாகவே போயிட்டு இருக்கும் அந்த 3 வருஷத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி விளங்குகிறது என்பதால் உங்களுடைய தொழிலை பற்றிய கவலை இனி தேவையில்லை.